வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்வது சிஸ்ரகுமார் கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாணத்தில் அசாதாரண சூழ்நிலை நிலவிய போது ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10,000 ரூபாய் இழப்பீடு வழங்க தீர்மானம். லஞ்சம் பெற்றுக்கொண்ட கிராம சேவை உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட 3 கைது. நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான எந்தவொரு முயற்சியையும் அனுமதிக்கப் போவதில்லை என எகிப்தின் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிப்பு. வடமாகாணத்தில் அசாதாரண சூழ்நிலை நிலவிய போது ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10,000 ரூபாய் இழப்பீடு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அலரி மாளிகையில் நாளை நடைபெறவுள்ள நிகழ்வொன்றில் இந்த இழப்பீடுகள் வழங்கப்படவுள்ளதாக சிறைச்சாலைகள் மற்றும் மறுசீரமைப்பு அமைச்சின் செயலாளர் GS விதானகே தெரிவித்தார். இழப்பீடு பெற்றுக்கொள்ளும் குழுவினரில் விதவைகளும் அடங்குவதாக அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். ஏற்கனவே கிழக்கு மாகாணத்தில் அசாதாரண சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து பல்கலைக்கழக கட்டமைப்பிற்குள்ளே மாணவர் அடக்குமுறை இடம்பெறும் அச்சுறுத்தல் காணப்படுவதாக பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் குறிப்பிடுகின்றது. அதிகாரிகளின் மாணவர்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிப்பதாக சங்கத்தின் தலைவர் கலாநிதி நிர்மல் ராஞ்சித் தேவஸ்ரீ தெரிவித்துள்ளார். இதன் பின்விளைவுகள் பல்வேறு பிரச்சினைகளை தோற்றுவிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பல்கலைக்கழகங்களில் மாணவர் அடக்குமுறையில் ஏற்பட்ட பின்விளைவுகளை கடந்த காலங்களில் அவதானிக்க முடிந்ததாக பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் கூறினார். எவ்வாறாயினும் மாணவர் அடக்குமுறைகள் எதுவும் காணப்படுவதில்லை என இது தொடர்பில் வினவிய போது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் க்ஷணிகா ஹிரிம்புரேகம கூறினார். இலவச கல்வியை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படுவதாகவும் அதற்கான சில செயற்பாடுகளை பல்கலைக்கழக நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவ்வாறே சில சந்தர்ப்பங்களில் தவறிழைக்கும் மாணவர்களுக்கு அதற்கான தண்டனைகள் வழங்கப்படுவதாகவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்தார். லஞ்சம் பெற்றுக்கொண்ட கிராம சேவை உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட 3 அம்பாறை மற்றும் தரணியகல பகுதிகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பாறையில் கிராம உத்தியோகத்தர் உள்ளிட்ட 2 நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக ஆணைக்குழுவின் விசாரணை பிரிவின் பணிப்பாளர் சோமஸ்ரீ லோகுகே கூறினார். அரச காணியொன்றை பெற்றுத் தருவதாக தெரிவித்து 60,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்ட 2 லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல தரணியகல பிரதேச செயலகத்தில் பணியாற்றிய கிராம உத்தியோகத்தர் ஒருவர் மரமேற்றிச் செல்வதற்கு அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்ட சந்தர்ப்பத்தில் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். சுங்கப்பிரிவினரால் கைப்பற்றப்பட்டு அரசுடைமையாக்கப்பட்ட ஒரு தொகை தந்தங்கள் தொடர்பில் விசாரணைகளை நடத்துவதற்கு சர்வதேச போலீஸ் உத்தியோகத்தர்கள் 3 இலங்கை வந்துள்ளனர். இலங்கை வந்துள்ள உத்தியோகத்தர்கள் 3 கைப்பற்றப்பட்ட தந்தங்கள் தொடர்பில் நேற்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக சுங்க பேச்சாளர் லெஸ்லி காமினி தெரிவித்தார். அவர்கள் தந்தங்களின் DNA மாதிரிகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக சுங்க பேச்சாளர் கூறினார். தந்தங்கள் எந்த நாட்டிற்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன என்பதை கண்டறிவதற்காக சர்வதேச போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சுங்கப்பிரிவினரின் கண்காணிப்பின் கீழ் தந்தங்கள் அடங்கிய கொள்கலன் திறக்கப்பட்டதாக சுங்க பேச்சாளர் குறிப்பிட்டார். கென்யாவிலிருந்து இலங்கை ஊடாக துபாய்க்கு கொண்டு செல்வதற்காக இந்த தந்தங்கள் அடங்கிய கொள்கலன் இலங்கைக்கு எடுத்து வரப்பட்ட நிலையில் அண்மையில் சுங்கப்பிரிவினரால் கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணய மாற்று வீதங்கள் தொடர்பான தகவல்களை சுமந்து வரும் பிஸ் ஃபர்ஸ்ட் தொகுப்பு அடுத்து.
மும்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது. நேற்று இடம்பெற்ற இலங்கைக்கு எதிரான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டக்வர்த் லூயிஸ் அடிப்படையில் 81 ஓட்டங்களால் வெற்றி பெற்ற இந்திய அணி இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பை தட்டிக் கொண்டுள்ளது. மழை காரணமாக 29 ஓவர்களுக்கு போட்டி மட்டுப்படுத்தப்பட்டதை அடுத்து முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி 3 விக்கெட்டுகளை இழந்து 119 ஓட்டங்களை பெற்றது. போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் நடைபெற்ற இந்த போட்டியில் ரோஹித் சர்மா ஆட்டமிழக்காமல் 48 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 26 ஓவர்களுக்கு 178 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கு இலங்கை அணிக்கு நிர்ணயிக்கப்பட்டது. Going back again, very similar dismissal to Kohli's leg before, this time familiar sights. வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி துடுப்பாட்டத்தில் பெரிதாக பிரகாசிக்கவில்லை. 24.4 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 96 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. இந்திய அணி சார்பாக புவனேஷ்குமார் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இந்த போட்டியின் சிறப்பாட்டக்காரராக புவனேஷ்குமார் தெரிவு செய்யப்பட்டார். இதன் பிரகாரம் நாளை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இந்திய அணியும் இலங்கை அணியும் விளையாட உள்ளன. இந்த போட்டித் தொடர் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறுகின்ற போதிலும் சொந்த மண்ணில் விளையாடிய மேற்கிந்திய தீவுகள் தொடரிலிருந்து வெளியேறியுள்ளது. ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமான தகவல்களை சுமந்து வரும் என்டர்டெயின்மெண்ட் ஃபர்ஸ்ட் தொகுப்பில் அண்மையில் வெளிவரவுள்ள ஆங்கில திரைப்படம் தொடர்பான பார்வை இன்றும் காத்திருக்கின்றது. பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்கப்பட்டு அண்மையில் வெளிவரவுள்ள இந்த ஆங்கில திரைப்படத்தின் காட்சிகள் அடுத்து. Became a wind. A wind, my brothers, of sacrifice. A wind of freedom. A wind of justice. A wind of vengeance. Nothing will stop the march of my empire. I will attack the Greeks with my entire navy. There will be death and destruction. Yes, there will be. இலங்கையின் இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து.
அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என நியூஸ் ஃபர்ஸ்ட் வாழ்த்துகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்திகளை 1 மணிக்கும், மணித்தியால செய்திகளை 10:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.